10 uses of simple present tense. இங்கிலீஷ் பேசணுன்ற ஆசை உள்ளவங்க எல்லாமே கட்டாயம் இந்த 10 uses தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம பேசுகிற இங்கிலீஷில் கிட்டத்தட்ட 60% சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்த போகிறோம். ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கு அவ்வளவு எக்கச்சக்கமான கான்டெக்ஸ்ட் இருக்குது, யூசஸ் இருக்குது. ஸோ அந்த யூசஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Firstly, we use simple present tense to express our regular activities. ஸோ ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரெகுலராக பண்ணுற ஆக்டிவிட்டீஸ், ஓகே, டெய்லி நம்ம செய்கிற சில செயல்பாடுகள் அல்லது வழக்கமாக நம்ம செய்வோம் இல்லையா? ஸோ நம்ம வழக்கமாக செய்கிற செயல்பாடுகளை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். இப்போ பாருங்கள், சில்ட்ரன் கோ டு ஸ்கூல் பை பஸ். ஓகே, குழந்தைங்க பஸ்ஸில் தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸோ இது டெய்லி அவங்க செய்கிற ஆக்டிவிட்டி. ஸோ சில்ட்ரன் கோ டு ஸ்கூல் பை பஸ். We always wash our hands before meals. So we always, பாருங்க, ஆல்வேஸ்னால் எப்பொழுதும், ஸோ வழக்கமாக செய்யுது. We always wash our hands before meals. ஸோ சாப்பாட்டுக்கு முன்னாடி நாங்கள் எப்பயுமே அல்லது நாம் எப்பயுமே கைகளை கழுவுவோம் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன் பாருங்கள், டேட் ஜாக்ஸ் இன் த பார்க் எவ்ரிடே. ஸோ அப்பா பார்க்கில் டெய்லியுமே, ஓகே, டெய்லியுமே ஜாக் பண்ணுவார். ஸோ வழக்கமான செயல், ஏன்னா எவ்ரிடே அவர் பண்ணுறாரு. ஓகே, ஸோ எவ்ரிடே அவர் டெய்லியுமே பண்ணுற செயல்பாடு அது. அதே போல் பாருங்கள், ஐ யூஸ்வலி டேக் ட்ரெயின் டு ஒர்க். ஐ யூஸ்வலி டேக் எ ட்ரெயின் டு ஒர்க் அப்படின்னா யூஸ்வலாக நான் செய்கிறது. ஓகே, நான் ஒர்க்குக்கு போகும்போது எப்போவுமே நான் ட்ரெயினில் தான் போவேன் அப்படின்னு அர்த்தம். வி ஹாவ் 3 meals a day. ஒரு நாளைக்கு நாங்கள் 3 முறை சாப்பிடுவோம் அல்லது 3 முறை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா we have 3 meals a day. He always forgets his purse. அவர் எப்பயுமே தன்னோட பர்ஸை மறந்துடுவார். அவர் எப்பயுமே, ஸோ வழக்கமாக அவர் பண்ணுறது. ஓகே, வழக்கமாக அவர் பண்ணுறது, ஆல்வேஸ்னால் எப்பொழுதுமே. ஸோ அவர் எப்பயுமே தன்னுடைய பர்ஸை மறந்துடுவார்ன்றதுக்கு he always forgets his purse. The final one, we often go to the movies on Saturdays. We often go to the movies on Saturdays. ஸோ often அப்படின்னா அடிக்கடின்னு அர்த்தம். ஆஃபன்னா அடிக்கடி. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாட்டர்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நாங்கள் மூவிஸ்லாம் போவோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை, நம்ம வழக்கமாக பண்ணுற செயல்பாடுகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். செகண்ட்லி, வி யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் ஜென்ரல் ட்ரூத் அண்ட் யூனிவர்சல் ட்ரூத். ஸோ ஜென்ரல் ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத்ன்றது ஃபேக்ட்ஸ் தட் ஆர் ஆல்வேஸ் ட்ரூ. சில உண்மைகள் எப்போவுமே உண்மையாகவே இருக்கும். ஸோ இந்த யூனிவர்சல் ட்ரூத்லாம் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா சில உண்மைகள் 10,000 வருஷத்துக்கு பின்னாடி போனாலும் அதுதான் உண்மையாக இருக்கும், இப்போவும் அதான் உண்மை, 10,000 வருஷத்துக்கு பின்னாடியும் அதுதான் உண்மையாக இருக்கும். ஸோ யூனிவர்சல் ட்ரூத், ஜென்ரல் ட்ரூத்லாம் சொல்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். இப்போ பாருங்கள், த சன் ரைசஸ் எவ்ரி மார்னிங். ஒவ்வொரு நாளுமே சூரியன் வந்து உதிக்கும், ஒவ்வொரு காலையிலையும் சூரியன் உதிக்கும். அது 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு, 10,000 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கும், இப்போவும் நடக்குது. ஓகே, ஸோ ஜென்ரல் ட்ரூத், யூனிவர்சல் ட்ரூத்னு சொல்லும். த சன் ரைசஸ் எவ்ரி மார்னிங். The sun sets in the west. ஓகே, sun, சூரியன் மேற்கே மறையும் அப்படின்னு அர்த்தம். The earth goes around the sun. ஓகே, பூமியானது சூரியனை சுற்றி செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். Water boils at 100 degrees Celsius. ஒரு தண்ணி 100 டிகிரி செல்சியஸில் கொதிக்கும் இல்லையா? ஸோ வாட்டர் ஃப்ரீசஸ் at 0 degree Celsius அப்படின்னா தண்ணி வந்து 0 டிகிரி செல்சியஸில் உறைஞ்சி போயிடும் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீலங்கா இஸ் அன் ஐலண்ட். ஸ்ரீலங்கா அப்படின்றது ஒரு தீவு. டக்ஸ் லவ் வாட்டர். வாத்துகளுக்கு எப்பயுமே தண்ணி ரொம்ப பிடிக்கும், ஸோ நீச்சல் அடிக்கிறதுக்கு இல்லையா? ஸோ அதே போல் பேர்ட்ஸ் ஹேவ் விங்ஸ். பறவைகளுக்கு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இறகுகள் இருக்கும். ஸோ த லாஸ்ட் ஒன், ஹனி இஸ் ஸ்வீட். ஸோ தேன் எப்போவுமே ஸ்வீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே ஜென்ரல் ட்ரூத் அல்லது யூனிவர்சல் ட்ரூத்னு சொல்லுவோம். ஸோ இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். தேர்ட்லி, வி யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் டு எக்ஸ்ப்ரெஸ் அவர் டெய்லி ஹேபிட்ஸ். நம்மளுடைய அன்றாட பழக்கங்களை வந்து அல்லது பழக்க வழக்கங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதை வெளிப்படுத்துறதுக்குலாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். அங்கே பாருங்கள், ஹி ட்ரிங்க்ஸ் காஃபி எவ்ரி மார்னிங். அவர் ஒவ்வொரு நாள் காலையிலையும் காஃபி குடிக்கிறது அவருடைய பழக்கம் அப்படின்னு அர்த்தம். ஐ கெட் அப் அட் 5 o'clock எவ்ரி டே. நான் தினந்தோறும் காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பேன், ஸோ அது என்னுடைய பழக்கம் அப்படின்னு அர்த்தம். ஐ கோ டு பெட் அட் 10 o'clock. நான் டெய்லி 10 மணிக்கெலாம் தூங்க போயிடுவேன் அப்படின்னு அர்த்தம். மை வாட்ச் கீப்ஸ் குட் டைம். என்னுடைய வாட்ச் எப்பயுமே கரெக்டான டைம் தான் காட்டும் அப்படின்னு அர்த்தம். ஷீ பிளேஸ் டென்னிஸ் எவ்ரி சண்டே. ஓகே, அவள் ஒவ்வொரு சண்டேவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் டென்னிஸ் விளையாடுவா அப்படின்னு அர்த்தம்.
children greet their teachers before every class. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஒவ்வொரு கிளாஸுக்கு முன்னாடி டீச்சர்ஸ்க்கு வந்து விஷ் பண்ணுவாங்க, குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சொல்லி விஷ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ சில்ட்ரன் greet their teachers before every class. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ். ஸோ நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்களை, நம்மளுடைய ஹேபிட்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். Fourthly, we use simple present tense to describe people and things. நம்ம வந்து மக்களை அல்லது பொருட்களெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, மை கிராண்ட்பா ஹேஸ் ஒயிட் ஹேர். என்னோடய தாத்தாவுக்கு வெள்ளை முடி இருக்கும். ஜமீர் இஸ் டார்க். ஜமீர் கருப்பாக இருக்கிறான். ஜமீர் இஸ் ஃபேர். ஜமீர் வெள்ளையாக இருக்கிறான். ஜமீர் இஸ் வீட்டிஷ். ஜமீர் மாநிலத்தில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ நிக்கிட்டா இஸ் ஷார்ட். நிக்கிட்டா குள்ளமாக இருக்கிறா. அல்லது நிக்கிட்டா இஸ் டால். நிக்கிட்டா ரொம்ப உயரமாக இருக்கிறா. நிக்கிட்டா இஸ் ஆவரேஜ். ஸோ நிக்கிட்டா குள்ளமாகவும் இல்லை உயரமாகவும் இல்லை, ஆவரேஜாக இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். ஹிஸ் கார் இஸ் ரெட். ஓகே, அவருடைய கார் வந்து ரெட் கலரில் இருக்குது. ஸோ யுவர் ஷர்ட் இஸ் கிளிங்கி. உங்களுடைய சட்டை ரொம்ப டைட்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னா யுவர் ஷர்ட் இஸ் ரூமி. உங்களுடைய சட்டை ரொம்ப லூஸாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். திஸ் டேபிள் இஸ் மேட் ஆஃப் வுட். இந்த டேபிள் மரத்தால் ஆனது. அல்லது த போர்ட் இஸ் ஸ்கொயர் இன் ஷேப். இந்த போர்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா திங்ஸ் அல்லது பீப்புளை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். ஃபிஃப்த்தாக பார்த்தீங்கன்னா we use simple present tense to express future events which are already fixed. அதாவது வருங்காலத்தில் நடக்க போகிற சில நிகழ்வுகளை நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா அதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். அதே போல் ஷெடியூல்ஸ், ஓகே, ட்ரெயின் பஸ் ஷெடியூல்ஸ், மேட்சோட ஷெடியூல்ஸ், இது போல் ஷெடியூல்ஸ்லாம் இருக்கும், டைம் டேபிள்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு கூட நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், மை சிஸ்டர் ஸ்டார்ட்ஸ் ஸ்கூல் டுமாரோ. ஓகே, என்னுடைய தங்கச்சி அல்லது அக்காவுக்கு நாளைக்கு ஸ்கூல் தொடங்குது. நாளைக்கு தான் தொடங்குது, ஆனால் முன்கூட்டியே அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றதால நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். திஸ் சூப்பர் மார்க்கெட் ஓப்பன்ஸ் திஸ் ஃப்ரைடே. ஓகே, இந்த ஃப்ரைடே அன்னைக்கு இந்த சூப்பர் மார்க்கெட்டு ஓப்பன் பண்ண போகிறாங்க, புதுசாக ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஃப்ரைடே இன்னும் வரல, பட் முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணிட்டோம், ஃப்ரைடே தான் ஓப்பன் பண்ணுறதா பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வி யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் வீக் ஐ கோ ஆன் ஹாலிடே டு மதுரை. நான் மதுரைக்கு அடுத்த வாரம் ஹாலிடேவுக்கு போகிறேன். அடுத்த வாரம் தான் போகிறேன், ஆனால் முன்கூட்டியே பிளான் பண்ணிட்டேன். அதனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். த ட்ரெயின் லீவ்ஸ் இன் 10 minutes. ஓகே, ட்ரெயின் இன்னும் 10 நிமிஷத்தில் கிளம்பிடும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னும் கிளம்பல, இன்னும் 10 நிமிஷத்தில் கிளம்பிடும், ஃப்யூச்சரில் தான், பட்டு ஆல்ரெடி டைம் டேபிள் இஸ் ஃபிக்ஸ்டு, ஷெடியூல் வந்து போட்டு வச்சாச்சு. அதனால் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். மை ஃபேமிலி மூவ்ஸ் டு அ நியூ ஹவுஸ் நெக்ஸ்ட் மந்த். அடுத்த மாதம் எங்கள் குடும்பம் புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு அர்த்தம். நாங்கள் புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்த மாதம் தான் போகிறோம், பட் இருந்தாலும் நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணியாச்சு. அதனால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதே போல் தான் த மேட்ச் ஸ்டார்ட்ஸ் அட் 9 o'clock டுமாரோ. நாளைக்கு மேட்ச் 9 மணிக்கு தொடங்குது. மை கிராண்ட் ஃபாதர் ரிட்டையர்ஸ் நெக்ஸ்ட் இயர். எங்கள் தாத்தா அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆகுறாரு. ஓகே, ரிட்டையர் ஆகுறாரு, அடுத்த வருஷம் தான் ஆகுறாரு. ஆனால் நமக்கு முன்னாடியே தெரியும் எப்போ ஆகுறாரு அப்படின்னு, நமக்கு முன்கூட்டியே தெரியும் இல்லையா. ஸோ அதனால் மை கிராண்ட் ஃபாதர் ரிட்டையர்ஸ் நெக்ஸ்ட் இயர். அதே போல் பாருங்கள், தீபாவளி ஃபால்ஸ் ஆன் சாட்டர்டே திஸ் இயர். இந்த வருஷம் தீபாவளி சாட்டர்டே அன்னைக்கு வருதுன்னு அர்த்தம். தீபாவளி இன்னும் வரல, இன்னும் ஒரு மாதம் இருக்குது, பட் இருந்தாலும் நமக்கு ஏற்கனவே ஷெடியூலில் இருக்குது தீபாவளி சாட்டர்டே அன்னைக்கு தான் வரும்ன்ட்டு. ஸோ அதனால் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துகிறோம். தீபாவளி ஃபால்ஸ் ஆன் சாட்டர்டே திஸ் இயர். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் நடக்கிற அந்த நிகழ்வுகள் நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா, இஃப் தே ஆர் டைம் டேபிள்டு, இஃப் தே ஆர் ஃபிக்ஸ்ட், இஃப் தே ஆர் ஷெட்யூல்டு, we can use சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிக்ஸ்த்தாக பார்த்தீங்கன்னா we use simple present tense to express the frequency of actions at present. ஓகே, ஸோ how often an action is carried out at present. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் எவ்வளவு அடிக்கடி நம்ம பண்ணுறோம் அல்லது எவ்வளவு பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ், யூஸ்வலி, நார்மலி, ஆஃபன், சம்டைம்ஸ், ரேர்லி, நெவர், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வர்ப்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். அதுக்கு நான் பர்சன்டேஜும் இங்கே கொடுத்துருக்கிறேன். இங்கே பாருங்கள், 100%. ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் ஆல்வேஸ் வெரி பங்க்சுவல் அப்படின்னா அவர் எப்போவுமே பங்க்சுவலாக இருப்பார். 100 முறை வந்தார்னா 100 முறையும் பங்க்சுவலாக இருப்பார். 100, ஓகே, 100% பங்க்சுவலாக தான் இருப்பார். ஆல்வேஸ்னால் எப்பொழுதும் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், we usually go to restaurant on Sundays.
சண்டேஸில் நாங்கள் யூஸ்வலாக ரெஸ்டாரண்ட் போவோம், 90% போவோம். ஓகே, 10% தான் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி 90% சண்டேஸில் நாங்கள் ரெஸ்டாரண்ட் போயிடுவோம் அப்படின்னு அர்த்தம். நார்மலி, he normally watches TV after work. நார்மலாக பார்த்தா அவர் வந்து ஒர்க் முடிஞ்ச பிறகு டிவி பார்ப்பார். 80% அது சாத்தியம். ஸோ 20% ஓகே, ஏதாவது வேலை இருக்கலாம், அந்த நேரத்தில் வேறு ஏதாவது மற்ற வேலைகள் பண்ணலாம். பட் 80% பார்த்தா அவர் நார்மலாக டிவி தான் பார்ப்பார் ஒர்க் முடிஞ்ச பிறகு. அதே போல் தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பர்சன்டேஜ் கொடுத்துருக்குறோம். ஆஃபன்னா அடிக்கடி. ஐ ஆஃபன் டூ எக்ஸசைஸ் இன் த மார்னிங். ஓகே, நான் அடிக்கடி காலையிலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஆஃபன், ஓகே, 70%. சம்டைம்ஸ்னா 50%. ஓகே, ஸோ ஜோ சம்டைம்ஸ் லென்ஸ் மீ ஹிஸ் பைக். ஜோ சில சமயங்களில் அவனுடைய பைக்கை எனக்கு கடனாக கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சில சமயங்கள்னா 50%. ரேர்லினா 10% தான். பாருங்கள், ஷீ இஸ் ஓல்டு. ஸோ அந்த அம்மாவுக்கு வயசாகிடுச்சு. அண்ட் ரேர்லி கோஸ் அவுட். ஸோ அதனால் ரொம்ப ரேராக, அரிதாக அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். ஸோ ரொம்ப ரேராக தான் அவங்க வெளியில் போவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வயசாச்சு. ஸோ 10%. ஸோ நெவர்னா 0%. அதாவது ஹி நெவர் கம்ஸ் லேட் ஃபார் ஒர்க். அவர் எப்போவுமே, ஓகே, அவர் எப்பொழுதுமே வேலைக்கு லேட்டாக வரமாட்டார் அப்படின்னு அர்த்தம். நெவர்னா ஒருபோதும் கிடையாது. ஸோ இந்த ஆக்ஷன்ஸ் வந்து ஆக்ஷன்ஸோட ஃப்ரீக்குவன்சியை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். we use simple present tense when we use stative verbs. So stative verbs are that which refer to continuing state. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு கண்டினியூஸ் ஸ்டேட்டை தான் குறிக்கும். பட் இருந்தாலும் அதை நம்ம வந்து கண்டினியூஸ் டென்சஸில் நம்ம பயன்படுத்த மாட்டோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், வாண்ட், ஹாவ், நோ, லவ், லைக், டேஸ்ட், லுக், ஃபீல், இது எல்லாமே ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் தான் சொல்லுவோம். பட் தேர் ஆர் ஆல்சோ மெனி அதர் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் இன் இங்கிலீஷ். பட் இங்கே பாருங்கள் என்ன சொல்ல வரேன்னா, ஐ வாண்ட் அ பைசிக்கிள். ஸோ இப்போ எனக்கு பைசிக்கிள் வேணும், ஒரு பைசிக்கிள் இப்போ எனக்கு வேணும். பட் இருந்தாலும் நம்ம அதை கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லக்கூடாது. ஐ எம் வாண்டிங் அ பைசிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ வாண்ட் அ பைசிக்கிள் தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். அதே போல் ஐ ஹாவ் அ பைக். அட் ப்ரெசன்ட், அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங் ஐ ஹாவ் அ பைக். ஓகே, இப்போ வந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு பைக் இருக்குது. பட் இருந்தாலும் ஐ ஆம் ஹேவிங் அ பைக் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஹாவ் அ பைக். அதே போல் ஹி நோஸ் இங்கிலீஷ். ஸோ அவருக்கு இப்போ இங்கிலீஷ் தெரியும், இப்போ இங்கிலீஷ் தெரியும். ஹீ இஸ் நோயிங் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடாது. பட் ஹீ நோஸ் இங்கிலீஷ். ஐ லவ் யூ. அட் ப்ரெசன்ட் ஐ ஆம் லவ்விங் யூ. உங்களை நான் இப்போ நேசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதுக்காக நான் சொல்லக்கூடாது ஐ ஆம் லவ்விங் யூ அப்படின்னு சொல்லக்கூடாது. எந்த படத்துலையும் நீங்கள் இதை கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க இல்லையா? ஸோ ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஷீ லைக்ஸ் மீ. த கரி டேஸ்ட்ஸ் குட். த பாய் லுக்ஸ் ஹேண்ட்ஸம். த சைல்டு ஃபீல்ஸ் டயர்ட். ஸோ இந்த வேர்ப்ஸ் எல்லாமே கண்டினியூங் ஸ்டேட்டை குறித்தாலும் கூட நம்ம வந்து கண்டினியூஸ் டென்சஸில் பயன்படுத்தக்கூடாது. அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் பயன்படுத்தணும். எய்த்தாக பார்த்தீங்கன்னா, we use simple present tense to narrate a story or events in the history. அப்படி இல்லைன்னா நம்மளுடைய லைவ் டெலிகாஸ்ட். ஓகே, ஸோ கிரிக்கெட் மேட்ச் இது போல் லைவாக போயிட்டு இருக்கும்போது காமெண்ட்ரிலாம் கொடுக்கறதுக்கு கூட நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இந்த ஈவெண்ட் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஈவெண்ட்டு தான். ஆக்சுவலி இது நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். பட்டு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆஸ் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் we can also use a simple present tense. இப்போ பாருங்கள், ஐ அரைவ் அட் ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு வந்து சேர்றேன். ஐ see another boy crying. ஓகே, நான் ஒரு பையன் அழுவுறதை நான் பார்க்குறேன். ஐ ask him why he is sad. ஓகே, நான் அவன்கிட்ட கேட்குறேன், நீ ஏன் சோகமாக இருக்கிற அப்படின்னு அவன்கிட்ட நான் கேட்குறேன். he says he hasn't got any friends to play with. ஓகே, அவன் என்ன சொல்கிறான்னா, நான் விளையாடுறதுக்கு யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஐ டெல் him that he can play with me. நான் அவன்கிட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீ என் கூட விளையாடலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஈவெண்ட். இதை நம்ம நார்மலாக சொன்னால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். எப்படி சொல்லுவோன்னா, ஐ அரைவ்ட் அட் ஸ்கூல். I saw another boy crying. I asked him why he was sad. He said he hadn't got any friends to play with. I told him that he could play with me. So இப்படி தான் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லுவோம். பட் we can also use simple present tense to narrate an event as a substitute of simple past tense. அதே போல் பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி சொன்னாலும் சரி, ஈவெண்ட்ஸ் சொன்னாலும், அதே போல் லைவ் டெலிகாஸ்ட், ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் அல்லது ஏதாவது லைவாக போயிட்டு இருக்குது, அதுக்கு காமெண்ட்ரியாக கூட நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம பயன்படுத்தலாம். நைன்த்தாக பார்த்தீங்கன்னா,
நம்ம கொட்டேஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு காந்தி எப்பயோ சொல்லிட்டு போயிட்டார், மகாத்மா காந்தி எப்பயோ சொல்லிட்டு போயிட்டார், த பெஸ்ட் வே டு ஃபைண்ட் யுவர் செல்ஃப் இஸ் டு லூஸ் யுவர் செல்ஃப் இன் த சர்வீஸ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயோ சொல்லிட்டு போயிட்டார். பட் இருந்தாலும் நம்ம மகாத்மா காந்தி செட் அப்படின்னு பயன்படுத்துறது கிடையாது, நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். இங்கே பாருங்கள், மகாத்மா காந்தி says the best way to find yourself is to lose yourself in the service of others. அதே போல் அப்துல் கலாம் ஐயாவும் எப்பயோ சொல்லிட்டு போயிட்டாருங்க பாருங்கள், ட்ரீம் இஸ் நாட் வாட் யூ see in sleep but it is the thing which does not let you sleep. ஸோ இதை எப்போவோ சொல்லிட்டு போயிட்டார். இருந்தாலும் நம்ம அப்துல் கலாம் செட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகே, அப்துல் கலாம் செட் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பட் அப்துல் கலாம் says dream is not what you see in sleep but it is the thing which does not let you sleep. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா கொட்டேஷன்ஸ்லாம் மென்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். குறிப்பாக அது வந்து நம்ம எதில் பயன்படுத்துவோம்னா ரிப்போர்ட்டிங் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம், செஸ். ஓகே, இங்கே செஸ்ன்றது தான் ரிப்போர்ட்டிங் வேர்ப். இந்த ரிப்போர்ட்டிங் வேர்ப்லலாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துவோம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை நியூஸ் ஹெட்லைன்ஸுக்கு, மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ்லாம் சொல்கிறதுக்கு, அதே போல் சயின்டிஃபிக் ட்ரூத்லாம் சொல்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்கள், நியூஸ் ஹெட்லைன்ஸ், இந்தியா வின்ஸ் ஆஸ்திரேலியா பை 3 wickets. ஸோ மேட்ச் நேற்று நடந்திருக்கும், ஆனால் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்தியா வின்ஸ் அப்படின்ற சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்தியிருப்பாங்க, ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் பயன்படுத்தியிருப்பாங்க. இந்தியா வின்ஸ் ஆஸ்திரேலியா பை 3 wickets. அதே போல் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா 2 and 2 make 4. ஓகே, ஸோ 2 2 4. ஸோ மேக்ன்ற சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபார்ம் தான் பயன்படுத்தணும். ஸோ 2 2 4 நேற்றும் அதான், இன்றைக்கும் அதான், நாளைக்கும் அதான் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ட்ரூத். ஓகே, H2O consists of 2 hydrogen atoms and 1 oxygen atom. ஸோ consists of. ஓகே, நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் நம்ம பயன்படுத்தணும். ஸோ நியூஸ் ஹெட்லைன்ஸ், மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, அதே போல் சயின்டிஃபிக் ட்ரூத்லாம் சொல்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் பயன்படுத்துவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைண்ட்லி give a thumbs up, leave a comment and subscribe to my channel. Thank you. See you again.